கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் ஏசி பெட்டியில் எலி சேர்த்து துர்நாற்றம் வீசியதால் பயணிகள் அவதி. நிலையில் அபாரச் சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி பயணிகள் போராட்டம். ஆர்எஸ் என்று எழுதும் போதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவர்களுக்கு ரூ என்று எழுதுவதுதான் பிரச்சனையா? தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கைகளை வைத்த போதெல்லாம் பதில் பேசாத நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளா ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையா தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா தெரியுது போல. ஆங்கிலத்திலையும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளா ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையா தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையா தெரியுது போல. பல மாநிலங்களில் 2வது மொழியான ஆங்கிலத்தையே கற்பிக்க முயலாத போது 3வது மொழி எதற்கு? முதலில் 2 மொழிகளில் புலமை உடையவராக நமது குழந்தைகளை மாற்ற வேண்டுமென ப. சிதம்பரம் கருத்து. கடையம் அருகே மஞ்சள் நீராட்டு விழாவில் இருதரப்பினரிடையே மோதல். கற்களை வீசி தாக்கிக் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுக கற்பனை போராட்டம் நடத்துவதாக ஜி.கே. வாசன் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரவில்லை எனவும் பேட்டி. திருப்போரூரில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்ட மேடை அருகே திடீரென குவிந்த விசிகவினர். ஏர்போர்ட் மூர்த்தி திருமாவளவனை விமர்சித்து பேசுவார் என எண்ணி எதிர்ப்பு தெரிவிக்க குவிந்ததால் பரபரப்பு. திருமாவளவன் எச்சரிக்கையால் கலைந்து சென்ற விசிகவினர். உங்களை யாராவது அழைத்து டிஜிட்டல் அரசு செய்திருப்பதாக சொன்னால் உடனே 1930 என்ற எண்ணை அழைக்க வேண்டும். பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் அறிவுறுத்தல். முட்டை கொள்முதல் விலை 10 காசுகள் உயர்ந்து ₹3.80 நிர்ணயம். நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பெய்து வெப்பத்தை தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி. மன்னார்குடி அருகே வடுவூர் பறவைகள் சரணாலயத்தில் 20,000 நிலவாழ் பறவைகள் இருப்பதாக கணக்கெடுப்பு. வலசை போகும் பறவைகள், கொக்குகள் உள்ளிட்ட பல வகையான பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல். கேதார்நாத் யாத்திரை செல்பவர்களில் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு தடை விதிக்க பாஜக கோரிக்கை. கேதார்நாத் யாத்திரை தொடர்பான மேலாண்மை கூட்டத்தில் பாஜக எம்எல்ஏ ஆஷா நௌதியல் வலியுறுத்தல். ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை. காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதாக 6 கடைகளுக்கு அபராதம் விதிப்பு. சென்னை ராமாபுரத்தில் கைலான் கடையில் ஏற்பட்ட தீ. அடுத்தடுத்து கடைகளில் பரவியதால் பரபரப்பு. குடியிருப்பு பகுதியில் கரும்புகை சூழ்ந்ததால் மூச்சு திணறலுடன் வெளியேறிய மக்கள். எழுத்தாளர் நாரும் பூநாதன் மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். நெல்லை மண்ணின் இலக்கிய முகங்களில் ஒருவர் நாரும் பூநாதன் என புகழாரம். அடுத்த மாதம் அரசுமுறை பயணமாக இலங்கை செல்கிறார் பிரதமர் மோடி. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அதிபருடன் பேசுவாரா என எதிர்பார்ப்பு. சர்வதேச சுற்றுலா தளம் என்பதால் கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் வலியுறுத்தல். சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழைந்த டிராகன் குரூ 10 விண்கல குழுவினருக்கு வரவேற்பு. சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 2 மீட்கும் முயற்சியில் முதல் வெற்றி. அனைவரும் குழுவாக புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்திய தீயை 12 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு வீரர்கள்.
பல கோடி ரூபாய் மதிப்பிலான மின்சார வயர்கள், மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசம். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்குவது கடினமான சூழல். 3 அலகுகளில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்க ஓராண்டு ஆகும் என தகவல். நாங்கள் பிரிந்து வாழ்ந்தாலும் கணவன் மனைவி பந்தத்தில் இருக்கிறோம். சட்டப்பூர்வமாக விவாகரத்து பெறவில்லை. தன்னை ஏ.ஆர். ரகுமானின் முன்னாள் மனைவி என்று அழைக்க வேண்டாம் என சாயிரா பானு வேண்டுகோள். யாரேனும் எங்களை அச்சுறுத்தினால் தக்க பதிலடி கொடுப்போம். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரான் பாதுகாப்பு படை எச்சரிக்கை. டெல்லியில் உலக உளவு அமைப்பு தலைவர்களின் மாநாடு. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசி காப்பாட் பங்கேற்பு. அமெரிக்காவின் மிசோரி, அலபாமா உள்ளிட்ட தென் மாகாணங்களை தாக்கிய சூறாவளி. பெரும் சேதத்தை ஏற்படுத்திய சூறாவளியில் சிக்கி 32 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் படித்து வந்த இந்திய மாணவியின் விசா ரத்து. ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி அமெரிக்கா நடவடிக்கை.